அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தங்கச்சி, தனியாக கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு அரசுன்னு கிடையாது. முதல்ல அதை விளங்கிக்கணும். நமக்கு ஒரே ஒரு அரண் தான் இருக்குது. அதைத்தான் அண்ணன் பழனி பாபா திருப்பி சொல்கிறாங்க. சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. அதுதான் உண்மை. நமக்கென்று ஒரு அரசியல் வந்துடுச்சு, எல்லாருக்குமான அரசியல் வந்துடுச்சு. இது இங்கே இருக்கிற என் முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு மட்டும் இல்லை, புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும்போது பேரரணாக நின்று பாதுகாப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க, அதை வரவிடுறதுக்காக நான் இவ்வளோ காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முழங்காலில் வலி இருக்குது, நிற்க முடியல, ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு 15 வருஷமாக பேசாதேங்கிறான் மருத்துவர். என்னை எப்படி பேச சொல்கிறாங்க தெரியுமா? வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த அளவு தான் பேசணும். நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது. எனக்கு 45 விழுக்காடு தான் துடிக்குது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இதய துடிப்பில் வாழலை, லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன். அதனால் என்னை நீங்கள் மருத்துவத்திலேருந்து விலக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் வரும்போது 2 மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் 2 பக்கமும் ரத்தம் கசியும், உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும். அவ்வளோ தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா? என்னங்க வராது. நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக படுங்க. யாருக்கு? இந்த பாருங்க, நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இவருக்கு. இறைமகன் இயேசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கு சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் இந்த மானுட குலத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிற்கிறேன் பாருங்க. இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா? இந்த சின்னமாக இருக்கிற நான் தான். என்னையே மாதிரியாக வச்சு வரைஞ்சி அனுப்பி பாருங்க. அது சிலுவை, இது கலப்பை. ரெண்டின் பயன்பாடும் மனிதர் மானுட குலத்திற்கு தான். அதனால மறக்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக தூங்க. நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன். கவலையே விடுங்க. அடுத்த கேள்வி குரலின் அவர்கள். ஆனால் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சார்பில் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் ஊடாக ஒரு கேள்வி. எந்த திருச்சபைக்கும் கல்லறை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா சபை மக்களுக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்றது முன்னே நாங்கள் நிம்மதியாக புதைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதைச்சதை கூட தோண்டி எடுத்து எங்களுக்கு கொடுத்த கல்லறை கூட பிடிங்கிறாங்க. அப்படி ஒரு சான்று பல்லாவரம் என்னுடைய பங்குலேயே இது நடந்திருக்குது. இது நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள் என்கிட்ட கேட்டு, அண்ணங்கிட்ட தயவுசெய்து இந்த கேள்வி வச்சுருங்க, அண்ணன் வாய் திறந்து பேசினா தான் நமக்கு அட்லீஸ்ட் செத்துட்டாக புதைக்கிறதுக்கு இடமாவது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு வைக்க சொன்னாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுட்டேன். நாட்டையே பாதுகாக்க போகிறேன், இந்த கல்லறை தோட்டத்தை பாதுகாக்க மாட்டேன்னா? அண்ணா உங்கள் பதிலுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது மட்டும். காமராஜர்கிட்ட போய் ஒரு கிராமத்து மக்கள் போய், ஐயா எங்களுக்கு சுடுகாட்டுக்கு இடம் இல்லை, வழி இல்லை, வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழி போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப சிரிப்பார். சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அட முட்டா போயிடலா, நான் வாழ்றவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா சாவுறவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த பதில் போதுமா? எனக்கு பதிலாக தான் என் தம்பி சொல்லிட்டாப்ல. இங்கே பாருங்க, பாதுகாப்போம். அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த தோண்டின இடத்துல எவன் தோண்டினானோ அவனை புதைப்போம். புரியுதா? இந்த கோபத்தை கிறிஸ்துவ மக்கள்லாம் அண்ணன்ட்ட வைங்கன்னாங்க. இந்த கோபத்தை அண்ணன்ட்ட வைக்காம கையை இவன்ட்ட வைங்க சின்னத்தில். இந்த கோபத்தை அங்கே காட்டுங்க. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அம்மா சொல்கிறாங்க அண்ணா இது மிஸ்ரி நம்ம இதெல்லாம் மூடுறாங்க திருச்சபையெல்லான்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் போடுற ஓட்டு பூரா அவனுக்கு தான் போடுறாங்க, என்னையை கைவிட்டுறாங்க. இதை இந்த பெத்ததாயை விட்டுட்டு பெத்ததாயை பட்டினி போட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் வராத மாதிரி பெத்த மகனை ரோட்டில் போட்டு மற்றவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டுறது. இந்த வாட்டியாவது இந்த ஒரு முறை
திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, மாறி மாறி கொடுத்துட்டீங்க. திமுக அதிமுகன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூட இப்போ வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் கூட வாழ்ந்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளை எனக்கு அதிகாரத்தை கொடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குது நாடுன்னு. ஒரு முறை வீடியோ ஒரு தடவை தான் கொடுப்போம்யா, என்ன ஆகட்டும்னு. என்ன இந்த ஸ்டாலின் எடப்பாடியை விட கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திட போகிறேன் அவங்க மகன். என்ன உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். இது என் கனவு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படுங்கிறான். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடுங்கிறான். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகன்னு எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து வைத்து விட்டு போன எனது முன்னவர்களின் கனவு. மன்னராட்சி காலத்திலே ஆகச் சிறந்த குடியாட்சியை நடத்திய என் முன்னவர்களின் கனவு. சாதாரண குடிமகள் கண்ணகி பெருமாட்டி அரசன் அவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டி விடுகிற ஒரு ஜனநாயகத்தை என் முன்னவன் வைத்திருக்கிறான்னா, இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பேச முடியாது, வெளிநடப்பு தான் செய்ய முடியுது. இதை மக்களாட்சிங்கிறான். உண்மையான மக்களாட்சி நமது முன்னவர்கள் நடத்தினது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கண்ட பெருங்கனவு இந்த மகன் கையளிக்கப்பட்டிருக்குது. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவை கொண்டிருந்த ஒரே மகன் இந்த இனத்தில் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். எவனுக்கும் கனவுல என் மொழி மீளணும், என் இனம் வாழணும், ஆளணும், என் கலை போற்றப்படணும், என் இலக்கியம் போற்றப்படணும், என் இன வரலாறு உலகம் அறியணும்னு கனவு கண்டிருந்த மகன் அவன்தான். சிங்களன் எங்களோடு சண்டை போட்டான், உடன் பிறந்தார்களே. 35 ஆண்டுகள் அவனை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டோம். அவன் 2,80,000 இராணுவ வீரர்கள், என் தலைவனிடத்தில் வெறும் 25,000 விடுதலை புலிகள் மக்கள் இராணுவம். அவன் கடன் வாங்கி கையெழுத்திடாத நாடே கிடையாது. சிங்களன் எல்லா நாட்டிலும் கடன் வாங்கினான், ஆயுதம் வாங்கினான். ஆனால் பிரபாகரன் இந்த நாட்டில் ₹1 கடன் வாங்கி கையெழுத்திட்டான் என்று யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், அவனே விவசாயம் செய்தான், அவனே மருத்துவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை தேர்வு செஞ்சு மருத்துவம் படித்து வர வச்சு தன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் கொடுத்தான், எல்லாம் செய்தான். மின்சாரத்தை சிங்களன் என் நிலத்திற்கு தரவில்லை, பெட்ரோல் டீசலை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்தான். தோட்டா இல்லை, கடைசி நேரத்தில் வழி இல்லை, சைக்கிளுக்கு போடுற பிரிவில் பால் ரசு குண்டை தூக்கிட்டு வந்து உருக்கி கொண்டு செஞ்சு சண்டை போட்டான். இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அவன் என்ன பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசிலே படை கட்டி போரிட்ட மகன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். தமிழர்களுக்கு ஒன்றுதான், அவனுக்கு அறிவினை பிடிக்கும், செல்வந்தனை மதிப்பான், ஆனால் எல்லாவற்றையும் விட வீரனைத்தான் போற்றுவான். ஏனால் அவன் குருதியில் இருக்கிறது வீரம். வீரமற்ற செல்வம் பாதுகாப்பற்றது, வீரமற்ற அறிவு பயனற்றது. அதனால பிறப்பிலேயே தமிழன் மரபிலேயே இருக்கிற இரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற அந்த வீரம், அந்த வீரத்தின் திருவுருவாக இருந்த பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சிறந்த ஆட்சியை இந்த மண்ணில் கொடுப்போம். இது தமிழ் மீது, என்னை பெற்ற தாயின் மீது, என்னுயிர் தலைவன் பிரபாகரன் மீது, நாம் எல்லோரும் போற்றுகிற இறைமகன் இயேசு மீது ஆணை. நம்புங்கள், சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருப்பேன். ஆறு என் தம்பி குரல் கேட்குறல, ஆனால் இறந்த பிறகு கூட நிம்மதியாக புதைக்க இடம் இல்லை அப்படின்னு. நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம், நிம்மதியாக போய் இறுதியில் உறங்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம். தைரியமாக இருக்கு, தைரியமாக இருக்கு. இந்த நிகழ்வை அவர் பதிவு செய்த நோக்கம், அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பல்லாவரத்திலே இன்று எம்எல்ஏ இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்த 3 பாரம்பரியமாய் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்த 3 பேரும், அதுக்கப்புறம் புதைத்த 3 பேர் 6 பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு வித்துட்டாரு எம்எல்ஏ திமுக ஆட்சியில். இதுதான் கிறிஸ்தவனுடைய கேவலமான நிலை. சுடுகாட்டையே விற்கிறவன் நாட்டை எப்படி கூறுபட்டு விற்பான்னு நீ பார்த்துக்க. இப்ப நிலத்தை வித்துட்டு கடலை விற்க வந்துட்டான். கடல்ல 9 துறைமுகம் கட்டணும்னு கிளம்பிட்டான். இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை. அதுக்கு தான் கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில போடுறேன். முதல்ல கடல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ கடல் தண்ணியா இருக்கு, கடல்னா என்ன முதல்ல கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பறையில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நம்மளாவது கற்பிப்போம். அவன் கேட்குறான், இதையெல்லாம் இதை கடலோட பேசிட்டுக்காப்புலையே, கடலுக்கு ஓட்டா இருக்குன்னு. மரத்தோட பேசிட்டுக்காப்புலையே, மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இல்லை, என் உயிர் இருக்கு, அதனால அதுக்கிட்ட பேசிட்டுக்கேன். கடல் இல்லைன்னா நான் இல்லை. கடல் என் கடலம்மா, என் தாய், சூரியன் என் தகப்பன், இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை.
மழை இல்லைன்னா நிலம் இல்லை, வளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் உங்களுக்கு இந்த பூமியே இல்லை. அதனால தான் கடலம்மா மாநாடு. கடல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் போடுங்க, போடாமல் போங்க. என் தாத்தா சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேசுகிறத பேசிட்டேன், இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க ஓட்டையும் பாரு காமராஜ். அதை தான் நானும் சொல்கிறேன். பாருங்க, அங்கே போகும்போது தினமும் ஜெபிச்சு பயன் இல்லை. வாக்கு செலுத்த போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே போங்க, கர்த்தரை துதிங்க, பாடுங்க. பாட்டு பாருங்க, உங்கள் கண்ணுக்கு உதய சூரிய ரெட்டலை தெரிஞ்சு, தாமரை தெரிஞ்சு, கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்க. நீங்கள் போங்க, கர்த்தரை ஜெபித்து கொண்டே போங்க, விவசாயி தான் தெரிவான். அடுத்து தமிழ் புலமை பெற்ற தமிழில் தீவிரவாதியாக இருக்கிற அன்பு அருட் சகோதரர் அவர்கள் பேசுவாங்க. ஜெகதீஷ், தமிழ் திரு ஜெகதீஷ் அவர்கள். நீங்கள் பெருமைப்படுங்க, நம்மளெல்லாம் தமிழ் தீவிரவாதின்னு சொல்கிறதில் பெருமைப்படுங்க. இந்த கூட்டத்தில் நமக்கு இந்த பெருமை எனக்கெல்லாம் அது விரும்பும்போது, இவன் தமிழ் சாவனிஸ்ட்டு, தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் இனவெறியன், தமிழ் தீவிரவாதிங்கமா அப்படி பார்ப்பேன். இன்னொரு தடவை சொல்லு, எங்கள் அண்ணன் கவுண்டமணி சொல்வார்ல, மறுக்கா சொல்லு, ஏய் மறுக்கா சொல்லு. அப்படின்னா நமக்கு என்ன திமிரு வருது? நம்ம பிறப்பில் பிழை இல்லை, நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நம்ம பிறந்தது உறுதியாகிறது. என்ன, நான் என் மொழி மீது பற்றுக்கொள்வது பிற மொழியை வெறுக்க அல்ல, சிதைந்து அழிகிற என் மொழியை காக்க, பிற மொழியை அழிக்க அல்ல. நம்ம கோட்பாடு இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. அவ்வளோதான் நம்ம கோட்பாடு. நான் உங்கள் உயிருக்கு நெருக்கமாக இருக்கேன். அருமையான அண்ணன் சீமான் மற்றும் தமிழ் தேசிய தமிழ் உறவுகளை, என்னுடைய பெயரை நான் தொடக்கத்திலேயே தமிழ் தீ என்பேன், அல்லது தமிழ் திரு சேமா இனியா உலகநாதன். பேர் மைக்கேல் ஜெகதீஷ், அதே தமிழ் மையத்தில் இனியா உலகநாதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம். இது என்னுடைய நீண்டகால ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா? இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள்? இதை நான் இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறீங்க. இதில் என்ன வந்துடுது அப்படின்னா, எங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ அருள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான். இந்த மானுடம் கிறித்தவர் அப்படிங்கும்போது இதில் தெலுங்கு கிறித்தவர், மலையாள கிறித்தவர், மராட்டிய கிறித்தவர், குஜராத்தி கிறித்தவர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இஸ்லாமியருங்கும்போது பீகாரி இஸ்லாமியர், குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இதில் என்ன வந்துடுதுன்னா, நமக்குன்னு இருக்கிற ஒதுக்கீடு 18 விழுக்காடு இடம் இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு. இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு. அதில் என்ன பிரச்சனை, அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல், அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ், குடி சான்றிதழ் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ பாருங்கள், நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது. அதனால் அது பயனில்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல, அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். பிறகு இருக்கிற நம்மளில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கிறது பறையர் தேவேந்திரர் 2 பேர் தான். இதில் நமக்கு 18 விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது. இட வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாப்ல. இந்த 3 அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை நாம் எதிர்க்கலை. ஆனால் எங்களிடத்தில் வறியவர்கள், நாங்களே ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது, அதில் 3 எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை. அது முறையும் அல்ல, அது அறமும் அல்ல. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள், இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் பெற்று பொது இப்போ 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, 10 விழுக்காடு, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க. நாம் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு, அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க. ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க. அது எப்படி பொது பிரிவிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பொதுவிலிருந்து எடுத்து அந்த 3 விழுக்காடை கொடுத்துருக்கணும். எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த 3 விழுக்காடு கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று போட்டுறார், முன்னுரிமை என்று போட்டுறார். இதில் என்ன வந்துடுதுன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை, அவருக்கு முன்னுரிமைனா எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிடுதுன்னா,
இப்போ அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு. எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிற 15 பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது, இந்த வரைவு சட்ட வரைவு சொல்லிடுது. அதனால அவர் சாப்பிட்டது போல மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது. அவர் சாப்பாடு அவருக்கு அப்படி இருக்கு, என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடலாம்ங்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் பணி வருது அப்படின்னா, எஸ்சிக்கு 5 பேராசிரியர் பணி வருதுன்னா, அதில் எஸ்சிஏன்னு 4 இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் 4 இடங்களை அவர்கள் பெற்றுக்கிறாங்க. இப்போ மிச்சம் ஒரு இடம் தான் இருக்கு. அந்த ஒரு இடமும் பறையருக்கா தேவேந்திரன் இருக்கா, ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா, இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் போய் நின்றோம். எஸ்டி இதில் வரவே இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா, 15 ஆண்டுகளாக நாங்கள் இதை இழந்து நிற்கிறோம். அப்போ அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு இருக்குல்ல, அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு. ரொம்ப நாளாக இழந்திருக்கேன்ல, அந்த இழப்புக்கு ஈடா இன்னொரு 2 சேர்த்த போட்டு எனக்கு 20 கொடுத்துரு, அவருக்கு அந்த 3 அப்படியே கொடுத்துரு. இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல, அதை தூக்கிடு. உங்களுக்கு புரியுதா? இதை நீதிமன்றமே ஏற்கல, இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுது. ஆனால் வம்படியா இந்த அரசு பாருங்க, இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில் அப்போ ஐயா ஸ்டாலின் சுவரொட்டி ஓட்டுறார், அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான், எங்கள் ஆட்சி தான், அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்ட் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு. இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்கு, மேற்கொண்டு 5 எடுத்து இதில் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம். இடத்தோட நீங்கள் நில்லுங்க, அது உங்களுக்கு, இது எங்கள் இடம், என் மக்களுக்கு. ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரலை, தத்தளிச்சுட்டு இருக்கோம். அப்போ எங்கள் தோளில் ஏறி முதுகில் ஏறி நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல, அறமும் அல்ல, நீதியும் அல்ல, தர்மமும் அல்ல. அதை நம்ம செய்கிறோம். செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? செய்கிறோம்.